ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 51. தயா கூறிய பிரணதியின் கடந்த காலத்தை பற்றி தமிழர்களிடம் ராம் கூற ஆவென வாயை பிளந்து கேட்டிருந்தனர். இப்போ என்னோட நோக்கம் எல்லாம் பிரணதி சும்மா கடமைக்குன்னு மனைவியா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆத்மார்த்தமா என்னை ஏத்துட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு உங்க ஹெல்ப்பும் வேணும். மேபி கொஞ்ச நாள் என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் பிஸ்னஸ் மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேலேயும் இல்லாம போகலாம். நீங்க தான் அதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். ஹோப் பார்த்துப்பீங்க நம்புறேன். அண்டு நீங்க ஒன்றும் சின்ன பசங்க இல்லை. இப்போ இதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. புரிஞ்சதில்ல? சரி, டைம் ஆச்சு, வர்றேன் என்று விட்டு அவன் நகர உறைந்தவாறு அமர்ந்திருந்த லக்ஸை உலுக்கி எழுப்பினான் பரத். ஏண்டா மனநலம், இப்போ அண்ணா இவ்வளோ வேகமா எங்கடா போறாரு என்றான் நக்கலாக. அவர் வீட்டுக்கார அம்மாவை கரெக்ட் பண்ண போறாரு என்றதும் எது என்று விழித்தவன், அண்ணா என்னடா இப்படி தலைகீழா மாறிட்டாரு, அவர்கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியல என்றான். டாக்டர் ராம் அண்ணாவா இருந்தவர் இப்போ ரோமியோ அவதாரம் எடுத்திருக்காரு என்றான். ஹஹாவென சிரித்த பரத்தோ, எது எப்படியோ நல்லது நடந்தா சரி என்க. நல்ல விஷயம்தான், ஆனா இவருக்கு எல்லாம் தலைகீழா நடக்குது என்றான். புரியல என்றவனை நோக்கி, டே டைனி, உலக வழக்கம் என்ன, ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்ப்பான், அப்புறம் அவ மேல க்ரஷ் வரும், அதுவே காதலா மாறும், அதுக்கப்புறம் அவ அட்டென்ஷனை வாங்க ட்ரை பண்ணுவான், நெக்ஸ்ட் கல்யாணம், சம்திங் குழந்தை, குடும்பம்னு போகும். ஆனா அண்ணனுக்கு அப்படியா? முதல்ல அவர் குடும்பம், அப்புறம் குழந்தை நம்ம பாப்பு, அதுக்கப்புறம் கல்யாணம். இப்போ பிரணதி மேல லவ் வந்து தொலைஞ்சிருச்சு. இப்போ அவளை எப்படிடா பிக்கப் பண்றதுன்னு முழிக்கிறாரு. புரியுதா என்றான். டேய் ஆமாடா, இத நான் யோசிக்கவே இல்லையே என்க. அதான் சொல்றேன், ராமன் அவ போல ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் பர்சனோட வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் என்றான் லக்ஸ். மருத்துவமனை அறையில் அதி தீவிரமாக ராம் யோசித்துக் கொண்டிருக்க, அதே யோசனையில் இங்கும் அங்குமாக நடந்தனர் பரத்தும் லக்ஸும். ஏதாவது காஸ்ட்லி கிஃப்ட், ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி வாங்கி தரலாமா என்றான் பரத். இதெல்லாம் பார்த்து மயங்கிறதுக்கு அவ ஒன்னும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. சொல்ல போனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே ஒன்னும் புரியல. அவளுக்கு அவ அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அடுத்ததா அந்த டான் அவனை ரொம்ப பிடிக்கும் என்று விட்டு திருத்திருவென விழிக்க, டீ என்று தலையில் அடித்தான் பரத். அவர்கள் இருவரையும் பார்த்து முறைத்த ராமோ, தேங்க்ஸ் ஃபார் யோர் ஹெல்ப். என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றத பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க என்றான். அவர்கள் சென்ற பின் பற்களை கடித்த ராமோ, அவனால இந்த டான்ற வேர்டே எனக்கு பிடிக்காம போயிரும் போல என்று நெற்றியை தேய்த்தவன் மூளையில் விளக்கறிய, எஸ் அவர்தான் இதுக்கு சரியான ஆளு என்று ஒரு எண்ணை தொடர்பு கொள்ள மறுமுனையில் அட்டன் செய்தவனோ, ஹலோ டாக்டர், வாட்ஸ்அப் மேன், உங்க ஸ்டோரி எப்படி போயிட்டு இருக்கு என்றான். ஹாய் ஹேண்ட்ஸம், இதோ உங்க ஸ்டோரி அளவுக்கு இல்லைனாலும் போகுது. ஒர்க்கில் இருக்கீங்களா, பிஸியா என்று வினவ, ஒர்க்கில் இல்லை, லீவு தான், பட் ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன், நோ ப்ராப்ளம், சொல்லுங்க என்றான். ஜி, சுத்தி வளைக்காம ஓப்பனா சொல்லிடுறேன், என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணணும், ஏதாவது ஐடியா கொடுங்க. எனக்கு ஏன் உங்க ஞாபகம் வந்துச்சுன்னா, உங்க ஒய்ஃபுக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்று நடந்தவற்றை அனைத்தும் கூற, ஓ என்றவன், டாக்டர் உங்க ஒய்ஃபு தங்கம், என் பொண்டாட்டி வேற, அவ ஒரு யூனிக் பீஸ் என்றான். ஹஹாவென சிரித்த ராமோ, அதான் ஜி உங்களுக்கு கால் பண்ணேன் என்றதும், டாக்டர் உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன், அந்த ஒரு விஷயம் போதும். உங்க ஒய்ஃபு என் ஒய்ஃபு மட்டும் இல்ல, எப்படியாப்பட்ட ஒய்ஃபும் விழுந்துருவாங்க என்றதும், தயவு செஞ்சு அதை என்னன்னு சொல்லுங்க ஜி, முதல்ல
முடியல என்றான். வெரி சிம்பிள், சின்ன விஷயம்தான், சரண்டர் என்றான். புரியல ஜி, என்க. அதாவது டாக்டர், பொண்டாட்டிங்க எல்லாரும் அவங்க சூழ்நிலையை விட்டுட்டு இன்னொருத்தரோட முழுசா வாழ்றது ரொம்ப கஷ்டம். அவங்க மிஸ் பண்ற கம்ஃபர்ட் ஜோனை அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும். வாழ்க்கை வர்ணஜாலந்தான் என்றான். ராமிடம் அமைதி மட்டுமே நிலவ, என்ன டாக்டர் புரியலையா? வேற ஒன்றும் இல்லை, நானும் உங்களை போல ஓப்பனா சொல்லிடுறேன். இனி என்ன நம்பி நீ இல்லம்மா, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன்னு கூச்சம் பக்கமா படார்னு காலில் விழுந்துருங்க என்றதும், காலில் விழணுமா? அட நீங்க வேற ஜி, பல நாளா அவ காலையே நான் தான் பிடிச்சு விட்டுட்டு இருக்கேன். இதாவது பரவாயில்ல ஜி, வெளியே சொன்னா வெக்க கேடு. பாதி நாள் டைட்டான அவ ட்ரெஸ் தையலையே நான் தான் பிரிச்சு விடுறேன் என்றான் சலிப்பாக. எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி? இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொன்னேனே, என்ன பிஸின்னு தெரியுமா? என் பொண்டாட்டி பாவாடை நாடாவை கோர்த்துட்டு இருக்கேன். பொண்டாட்டிங்க பிளவுஸ் தையலை பிரிக்கிறதும் பாவாடை நாடா கோர்க்கிறதும் நம்மளை போல புருஷங்களோட கடமை மட்டுமா? பெருமை டாக்டர். ஏன்னா இவளுக இல்லாம நாமளாலையும் இருக்க முடியாது பாருங்க. மார்கழி மாசம் குளிர வர இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, கிஃப்ட், கேண்டில் டின்னர், அவுட்டிங்னு டிராமாட்டிக்கா யோசிக்காம இனி நீதாமா எனக்கு எல்லான்ற எண்ணத்தை அவங்க மனசுல ஆழமா பதிய விடுங்க. அப்புறம் பாருங்க என்க. அப்புறம் எனர்ஜி ஆகும் என்றான். என்ன ஆகுமாவா? உதாரணமா என்னையே எடுத்துக்கங்க. வேண்டாமா குளிரா இருக்குமானா விடுறாளா என் பொண்டாட்டி? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெயை தேய்ச்சி வெந்நில குளிப்பாட்டியிருக்கா. அப்புறம் ஏதோ உளுந்தங்களியாம், உடம்ப இரும்பு போல வைக்குமாமே, அதை கொடுத்தா. இதோ மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு, நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க டாக்டர்? வெறப்பான் நின்னா முட்டி வலியும் முதுகு வலியும் தான் மிச்சம். வலியா வாழ்க்கையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை மட்டும் செஞ்சு பாருங்க, சொர்க்கம் மனைவிதான்னு பாட ஆரம்பிச்சிருவீங்க என்றான். தேங்க்யூ பைலட், இப்போ தெளிவாயிட்டேன். வாங்களேன் ஆஸ்திரேலியாவுக்கு, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து என்றான். கண்டிப்பா, ஏதாவது விசேஷம்னா சொல்லுங்க, வந்துடலாம். ஆல் த பெஸ்ட் என்றான் துரு. தேங்க்ஸ் பைலட், பாய் என்று ராம் கட் செய்யவும் அரைவழகி அரைக்கதவை திறக்கவும் சரியாக இருக்க, துருவை கண்டு கண்கள் சுருக்கி பார்த்தவளோ, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க என்றாள். அவள் பார்வையை கண்டு கொண்டவன், பட்டுக்குட்டி, அத்தான சந்தேகப்படுறியா? உன்னை தவிர அத்தான் யாரையாவது திரும்பியும் பார்த்திருக்கேனா? அவ்வளோதான் என் மேல நம்பிக்கையா? நான் அவ்வளோலாம் ஒர்த்த இல்லடி என்றதும், ஆமா ஆமா அதான் எனக்கு தெரியுமே என்க. என்னடி சொல்ற என்று விழித்தான் துரு. ஐயோ அத்தான், நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்ல வந்தேன் என்றவளிடம் ராம் கூறியதை அனைத்தும் கூற, ஓ அப்படியா, ஏன் அத்தா, நம்ம ஆஸ்திரேலியா போறோமா என்க. பின்ன நாம போகாமலையா? இந்த கதையை முடிச்சு வைக்க போறதே நாம தாண்டி என்று கண் சிமிட்ட, வெடுக்கென எழுந்தவள், பார்க்கலாம் பார்க்கலாம், இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. ஆனா கூட்டிட்டு போன பாடுதான் இல்ல. இந்த முறை என்ன காரணம் சொல்றீங்க நானும் பாக்குறேன் என்று விட்டு அவள் செல்ல, என்ன ஏதோ உள்நோக்கத்துல பேசுற மாதிரி தெரியுது என்று எண்ணியவன், ஏண்டி தங்கம், ஒருவேளை அத்தான் கூட்டிட்டு போகணும்னா என்ன செய்வ என்றான். அம்மா காளி, என் புருஷன் என்ன ஆஸ்திரேலியா கூட்டி போகணும்னு போகிற வரைக்கும் ஓம் சக்திக்கு மாலை போட்டுருவேன் என்றாள். ஓம் சக்திக்கா என்று அதிர்ந்தவன், பட்டுமா, புருஷன் அனுமதி இல்லாம மாலை போடுறது பத்தினி தர்மம் இல்லடி என்று அவன் முடிப்பதற்குள் வெளியேறி இருந்தாள் அறிவழகி. அடி பாவி, என்ன இவளுக்கு எப்படி கிளம்பிட்டாளுக? துரு நிறுத்துடா என்று எழுந்து ஓடினான். நகத்தை கடித்தவாறு படுக்கையில் அமர்ந்திருந்த பிரணத்தியோ, ஐயோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. அம்மா பகவதி, இன்னைக்கு மட்டும் தப்பிக்க வச்சிரு, இவரை கூட்டிட்டு வந்து அழகு குத்துறேன் என்று இதுவரை 30 அழகு குத்தலுக்கு வேண்டி விட்டாள். இங்கே பாரு பிரணத்தி, நீ சின்ன பொண்ணு இல்ல, உனக்குன்னு நிறைய கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. ஸோ மற்றவங்க கிட்ட பேசும்போது, ஈவன் லக்ஸ் கிட்ட பேசும்போது கூட ஃபில்டர் பண்ணி தான் பேசணும், புரியுதா என்க. அவளோ 4 பக்கமும் தலையாட்டினாள். சரி விவரமா சொல்றேன். உனக்கு சாரி ஃபில்லட்ஸ் வைக்கிறது,
காலை முக்குறது, அப்புறம் என்று யோசிக்க பிளவுஸுக்கு லட்கன் நாட்டு போடுறது என்றால், கரெக்ட், இதெல்லாம் உனக்கு நான் தான் பண்றேன்னு வெளியே சொல்லக்கூடாது, ஈவன் எங்க வீட்டுக்காரங்க கிட்ட கூட என்றதும், ஐயோ இங்க யாருக்கிட்டயாவது இதை பத்தி சொல்லுவேனா, அப்புறம் சுமித்ரா மேடம்க்கு தெரிஞ்சதுன்னா என் புள்ள உனக்கு வேலைக்காரனான்னு திட்டாங்கன்னா அதெல்லாம் இங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்றாள். இதுல எல்லாம் தெளிவாதான் இருக்க என்க. ஆமா ஆமா, ரொம்ப தெளிவா இருப்பேன். ஏன்னா என்னால உங்க குடும்பம் ரெண்டாயிரக்கூடாது பாருங்க என்றாள். குட். அப்புறம் என்று அவன் தொடங்கும் முன் கொட்டாவை விட்டவாறு வாயின் முன் சுடக்கிட்டவள், தூக்கமா வருது, தூங்கலாமா என்று விட்டு போர்த்தி கொள்ள அவளை பார்த்து இரு பக்கமும் தலையாட்டியவன், இது வேலைக்காவாது, சீக்கிரம் அதர் ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும் என்று எண்ணினான். நாட்கள் கடந்தன. பிரணதியும் இலகுவாக எந்த பயமோ கூச்சமோ இல்லாமல் ராமை அடித்து பேசவும் தலையணையால் சண்டை போடவும் முன்னேறி இருந்தாள். அவனும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. குழந்தையை காக்க மாற்று வழி தேடிக்கொண்டிருந்தான். மாலையில் சுமித்ரா கால் செய்து உடனே வருமாறு அழைக்க வந்தவன் கண்டது குடும்பத்தினுடன் வந்திருந்த ஆர்த்தியைத்தான். இவளை பார்க்க தான் இவ்வளோ அவசரமா வர சொன்னாங்களா என்று எண்ணியவாறு ஹாயால் என்று மரியாதையின் நிமித்தமாக வரவேற்றான். ஆர்த்தியின் பெற்றோர் மட்டுமல்லாது அவள் கணவன் மகன் என வந்திருக்க, கேள்விப்பட்டேன் ராம், ஐம் சோ ஹாப்பி என்று பரிசு பொருளை நீட்ட அவள் வார்த்தைக்கும் முக பாவனைக்கும் சம்பந்தமே இல்லை. தேங்க்யூ என்று பெற்றவன் அனைவரிடமும் அளவலாவிக் கொண்டிருக்க, கணவன் அருகில் இருந்தாலும் ஆர்த்தியின் பார்வை ராமை விட்டு அகலவில்லை. இது பிரணதியின் பார்வைக்கும் தப்பவில்லை. அது மட்டுமல்ல, ராமின் பார்வை ஒரு முறை கூட ஆர்த்தியின் பக்கம் திரும்பவில்லை. பின் விருந்து உணவு உண்டுவிட்டு ஆளுக்கொருவராக பேசிக்கொண்டிருக்க மொபைலில் பேசியவாறு ராம் மாடிக்கு செல்ல அவன் பின்னாலேயே ஆர்த்தியும் சென்றாள். பிரணதியோ குழந்தைக்கு ஏதோ ஊட்டி கொண்டிருக்க, மச்சி, ஆர்த்திகா அண்ணனுக்கு என்ன கிஃப்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா, காஸ்ட்லி ஐபோன் என்றான். சரி, அதுக்கு என்ன இப்போ மச்சி என்க. என்னவா, உனக்கு இந்த மாதிரி அண்ணாவுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு தோணினதே இல்லையா என்றான். அவங்க கெஸ்ட் கிஃப்ட் பண்ணிருக்காங்க, நான் ஏன் பண்ணணும், அதுவும் ஐபோன்லாம் கிஃப்ட் பண்ற அளவுக்கு உங்க அண்ணனுக்கு ஒன்னும் சீன் இல்லை. வேணும்னா உனக்காக ஏதாவது பண்றேன், அது என்ன மாடல் ஐபோன்னு பார்த்துட்டு ஐபோன் கவர் வேணா வாங்கி கொடுக்கறேன் என்றாள். லக்ஸோ விழிக்க, மச்சி, நான் ஏன் அவங்க கூட போட்டி போடணும் சொல்லு, அது என் பழக்கமும் இல்லை. அங்க பாரு அவங்க அம்மா அப்பாவை, அவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்ல மச்சி, கோல்டு ஸ்பூன். ஆனா நான் அப்படியா, நானெல்லாம் ஸ்பூனே இல்லாம பிறந்தவ. அதுவும் உங்க அண்ணனுக்கு கிஃப்ட் பண்ற அளவுக்கு அவர் ஒண்ணு எனக்கு எதுவும் கிழிச்சிடல போ என்றாள். தலையில் அடித்த லக்ஸோ, சரி விடு, அட்லீஸ்ட் அண்ணா மேல போனாங்க, பின்னாடியே ஆர்த்திகாவும் போயிருக்காங்க, அதையாவது வந்து என்னன்னு கேளு என்று அவளை இழுத்து செல்ல, சரியாக அந்நேரம் மாடியிலிருந்து இறங்கி வந்தனர் இருவரும். ராமு அவர்களை கண்டதும் நின்றுவிட, ஆர்த்தியோ விறுவிறுவென சென்று விட்டாள். லக்ஸோ, கேளு என்று பிரணதியை இடிக்க, இப்போ நாக்கப்படுங்கிற மாதிரி எப்படி கேக்குறன்னு மட்டும் பாருமச்சி என்றவள். ஏன் சார், கீழே எவ்வளோ இடம் இருக்க, முதுகு சொரிய மொட்டை மாடி வரைக்கும் போகணுமா என்ன, இங்க எங்கேயாவது ஒரு ஓரத்துல சொரிய வேண்டியதுதானே என்று ராமை பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தி கூறியவள் லக்ஸை பார்த்து, எப்படி என்க. பைத்தியம் பைத்தியம் என்று விட்டு சென்றான். சிறிது நேரத்தில் தமையர்கள் மூவரும் தோட்டத்தில் அமர்ந்திருக்க பரத் லக்ஸை பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். எதுக்குடா என்ன முறைக்கிற, நானும் அவளை பொசசிவாக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எதுவும் வேலைக்காகல. உண்மையை சொல்லணும்னா அண்ணாவை இவ புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றா. ஐபோன்லாம் வாங்கி தர முடியாது, ஐபோன் கவர் வேணா வாங்கி தர, வாங்கிட்டு போக சொல்லுன்னு சொல்றா என்றான். பரத்தும் லக்ஸும் வெகு தீவிரமாக பேசினாலும் ராம் எதையோ யோசித்த வண்ணம் இதழ் கடையோரம் புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். பரத்தோ, அண்ணா என்று அழைக்க சுய நினைவு பெற்றவன், தூக்கம் வருது, குட் நைட் என்று விட்டு அதே புன்னகையுடன் செல்ல தம்பிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிழை 52. புன்னகைத்தவாறு சென்ற ராமின் எண்ணம் சற்று நேரத்திற்கு முன் சென்றது.
லக்ஸிடம் பேசிவிட்டு வந்த பிரணதியின் முன் வந்து நின்றாள் ஆர்த்தி. மரியாதைக்கு கூட முதன்முறை பேசும் ஒருவரிடம் நலம் விசாரிக்காமல் ஏளனமாக பார்த்தவள், உன்னை எப்படி கல்யாணம் செஞ்சா இந்த ராம்? நீ வெரி ப்ளோ மிடில் கிளாஸ் ஆமே. ஆஃப்டர் ஆல் ஸ்டாஃபாக தான் இவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்க. எனக்கு சத்தியமா ஒரு விஷயம் புரியல. அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட? ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு ஹை கிளாஸ் லுக்கே இல்லை, நல்ல ஸ்டேட்டஸ் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி பேக்ரவுண்டும் இல்லை. அப்புறம் எப்படி? ஓ, உனக்கும் ராம்க்கும் 10 வயசுக்கு மேலே டிஃபர் இருக்குல்ல. ஐ ஃபார்காட் தட். பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, பயங்கரமான ஆளா இருப்ப போல. பெரிய இடமா தான் பிடிச்சிருக்க. ஆனா இந்த ராமும் அப்படியெல்லாம் பொண்ணுங்களை பார்த்து பயங்கர ஆள் இல்லையே. அப்புறம் எப்படி என்றாள். அவள் கூறுவதை பொறுமையாக கேட்ட பிரணதியோ, முடிஞ்சிருச்சா, நான் போலாமா என்று நகர, ஏ என்றாள் ஆர்த்தி. பெருமூச்சு விட்ட பிரணதியோ திரும்பி, எனக்கு ராம் சார் மேல முன்னால கோவம் இருந்தது. மனுஷங்களா பார்க்க மாட்டுக்காருன்னு. யாராவது தப்பு பண்ணினா உடனே தண்டனை, மன்னிப்புக்கு இடமே கொடுக்க மாட்டுக்காருன்னு. இப்போதான் புரியுது அவர் ஏன் அப்படி இருந்திருக்காருன்னு. சரி விடுங்க. என்ன கேட்டீங்க? எப்படி அவருக்கு என்ன பிடிச்சதுனா? பெரிய விஷயம்லாம் இல்லக்கா. என் புருஷனை பக்கத்துல வச்சுட்டு அடுத்தவ புருஷனை வெறிக்க பார்க்க மாட்டேன். முன்னால சிரிச்சு கிஃப்ட் கொடுத்துட்டு பின்னால வந்து குத்தலா பேசுறீங்களே, இது போல நடிக்க தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்றேன்னு ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங்னு மகா புனிதமான பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு. என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் கையை பிடிச்சிட்டு கூடையே நிப்பேன்னு தவிர ஓடி ஒளிய மாட்டேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அச்சிச்சோ, என்ன உங்க வலது கண்ணும் வீங்கி இருக்கு பாருங்கக்கா. இதுதான் என் புருஷன்கிட்ட எனக்கு பிடிக்காதது. பிடிக்கலன்னா படார்னு கையை நீட்டிடுவாரு. இப்போவே இவ்வளவு வீங்கிருக்கு. நேரம் ஆக ஆக வலி தாங்க முடியாது. அதனால அவரையே ஒரு நல்ல மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ண சொல்றேன், பார்த்து போங்க என்றாள் நக்கலாக. இவர்கள் பேசியதே பக்கவாட்டாக நின்று அதிர்ந்தவாறு கேட்ட ராமு தலையை உலுக்கி, இவளா வெகுளி, வெரி டேஞ்சரஸ். பட் முகத்து முன்னால முறைச்சிட்டு இருந்தாலும் முதுகு பின்னால ஏன் புருஷன் எத்தனை புருஷன் போடுறா கள்ளி. எல்லாம் மனசுலதான் இருக்கு, வெளியே வரமாட்டேங்குது என்றான். ஆர்த்தி வந்து சென்ற பின் ராம் பிரணதி திருமணத்தை தொழில்முறை நண்பர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அறிவிக்கும் பொருட்டு ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தனர். விழா என்னவோ கோலாகலமாகத்தான் நடந்தது. ஆனால் ராமின் முகத்தில் தான் எல்லளவு மகிழ்ச்சி இல்லை. அதன் காரணத்தை வீட்டினர் அனைவரும் நன்கு அறிவர். 3 மாதத்திற்கு ஒரு முறை வரும் காய்ச்சல் குழந்தை பிரீத்தியை வாட்ட அவளை விட மனதளவில் நொறுங்கி விடுவான் ராம். அச்சமயம் குழந்தை பெரியதாக கண்ணை திறக்க மாட்டாள், பேச மாட்டாள். ராம் பேசினால் மட்டுமே பதில் வரும், அதுவும் தலையசைப்பு மட்டுமே. அதை கண்டு உடைந்து விடுவான். பிரணதி, நீ சாப்பிட்டு பொறுமையாவா, நான் பாப்போத்திட்டு ரூம் போறேன் என்று எழ, நானும் வர்றேன் என்று எழுந்தவளை, 2 பேரும் போயிட்டோன்னா வந்த கெஸ்டுக்கு மரியாதையா இருக்காது, நான் போறேன் என்று செல்கின்றவனை கண்ணீர் ததும்ப பார்த்து நின்றாள் பிரணதி. ஒரு பொண்ணுக்கு அவள் அப்பாதான் முதல் நாயகன், முதல் நண்பன், முதல் ஆசான். ஆனால் எல்லோருக்கும் அது சிறப்பாக அமைந்து விடுவதில்லை. சிலருக்கு இல்லாமலும் சிலருக்கு இருந்தும் சுமையாக, என் தகப்பன் போல என்று விழிகளில் நீரை நிரப்பி அவள் எண்ணும் போதே அவளை உலுக்கிய லக்ஸோ, என்ன மச்சி என்றான். ஆரம்பத்துல ராம் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவர் நினைச்சிருக்கேன். தள்ளி நிக்கிற நாம ஒருத்தரை பத்தி என்ன வேணாலும் நினைக்கலாம், ஆனா பக்கத்துல பார்க்கும்போதுதான் தெரியுது. இந்த 1 வாரமா நைட் அவர் தூங்கவே இல்லை மச்சி. பாப்போம் நெஞ்சிலே போட்டிருக்கார். அப்பதான் புரிஞ்சது அவர் எவ்வளோ நல்ல அப்பான்னு. அது மட்டும் இல்ல, நல்ல பையன், நல்ல அண்ணன், நல்ல டாக்டரும் தான் என்றாள். அப்போ நல்ல புருஷன் இல்லையா என்ற லக்ஸை நோக்கினாள். என்ன மச்சி அப்படி பாக்குற? எங்க அண்ணன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தானே என்க. கண்களை சுருக்கி முறைத்தவள், அது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது மச்சி. ஹஸ்பண்ட தூக்கு, அந்த ஆளு வெறும் மெட்டீரியல் மட்டும்தான் என்றாள். லேசாக துரல் விழ ஆரம்பிக்க விருந்தினரும் மெல்ல மெல்ல செல்ல தொடங்கினர். பிரணதியை அறைக்கு செல்லுமாறு பணிந்தார் சுமித்ரா. அறைக்குள் வந்த பிரணதியை பார்த்தது உறங்கிக் கொண்டிருந்த பிரீத்தி பாப்பாவை மட்டுமே. சென்று உடை மாற்றி வர
20 நிமிடத்திற்கு மேல் ஆகியும் ராம் அங்கு தென்படவில்லை. மெல்ல பால்கனி கதவை திறக்க வெளியில் பார்ட்டி நடக்கும் இடத்திலிருந்து பாட்டு சத்தம். காதை கிழிக்க கதவை மூடிவிட்டாள். உடை மாற்றும் அறையை மெதுவாக திறக்க தரையில் அமர்ந்து தலையை பற்றியவாறு சத்தம் வெளியில் வராமல் அழுது கொண்டிருந்தான் ராம். அதிர்ந்து விட்டாள். ராமின் இப்படி ஒரு நிலையை அவள் இதுவரை கண்டதில்லை. நீண்ட நேரம் அழுதிருப்பான் போலும். முகம் வீங்கி கண்கள் உயிரற்று தலை களைந்திருக்க மெதுவாக அமர்ந்தவள் சார் என்று கையை பற்றினாள். அந்நேரம் வரை அவளை கவனிக்காதவன் அவளை கண்டதும் கண்ணீரை துடைத்துவிட்டு நத்திங், ஐம் ஆல்ரைட் என்று முகத்தை கூட பார்க்காமல் விறுவிறுவென சென்று படுக்கையில் திரும்பி படுத்துக்கொண்டான். ஏன் சார், இங்க உள்ள டாக்டர்ஸை கூப்பிட்டு பேசினீங்களே, என்ன சொன்னாங்க? பாப்பு சீக்கிரம் சரியாயிடுவாங்களா என்க அவனிடம் பதில் இல்லை. அவன் முகத்தின் முன் மண்டியிட்டு அமர்ந்து நோக்க மூடியிருந்த அவன் விழிகளில் இருந்து மட்டும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய மனமில்லை அவளுக்கு. ஏனென்றால் அவள் அறிவாள், கடந்த 4-5 நாட்களாக இவன் சரியாக உறங்கவில்லை. எழுந்து செல்ல அவள் கையை பற்றினான். ராம் கண்கள் இன்னும் மூடித்தான் இருந்தது. சொல்லுங்க சார் என்றாள். ஒரு 5 minutes ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு பிரணதி என்று அமர்ந்து எடையோடு அணைத்து அவள் வயிற்றில் முகத்தை புதைத்து கொண்டான். இது புதிதாக இருந்தாலும் விதர்ப்பமாக தோன்றவில்லை பெண்ணவளுக்கு. சிறு பிள்ளை ஒன்றுக்கு அன்னையின் அரவணைப்பு தேவைப்பட்டால் எப்படி ஓடி சென்று கட்டிக்கொள்ளுமோ அதே போலதான் தோன்றியது அவளுக்கு. ஒரு கை விரல்களை மெல்ல அவன் கேசத்தினுள் நுழைத்தும் மறுக்கையை முதுகையும் வருடி கொடுக்க நேரமோ 5, 10, 15 என்று சென்று கொண்டே இருந்தது. 30 நிமிடத்திற்கு மேல் ஆனதும் போதுமா சார் என்று அவளாக வினவ அப்பொழுதுதான் நிமிர்ந்து அவள் விழிகளை நோக்கினான். சொல்லாமலே புரிந்தது பாவைக்கு. இது போதாது, இன்னும் வேண்டும். உன் அரவணைப்பு வேண்டும், உன் இதமான வெப்பம் வேண்டும் என்று அவன் கண்கள் இறைஞ்ச அந்நேரத்திலும் முடியாது என்று மறுக்க அவள் ஒன்றும் இயந்திரமில்லையே. இரத்தமும் சதையும் உணர்வும் நிறைந்த மனித பிறவிதானே. நொடியும் யோசிக்காமல் மேலும் அவனை இறுக்கிக் கொண்டாள். வெளியில் பெய்து கொண்டிருந்த சாரல் இறைச்சலுடன் கொட்டத் தொடங்கியது. சிறிது நாட்களாக அறையில் அவர்கள் பேசி சிரிப்பதும் சண்டையிடுவதுமாக இருக்கும் நடவடிக்கை இன்று முற்றிலும் இல்லை. ஆழ்ந்த நிசப்தம் மட்டுமே நிலவியது. அதற்கு பின் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அது சரி, இரு மனங்கள் பேசிக்கொள்ளும் போது வார்த்தைகளின் தேவை ஏது? வாய் திறந்து பேசவில்லை என்றாலும் அவர்கள் விழிகள்தான் எத்தனை கதை பேசியது. அவை இதோ. ராமு, இடைவெளி விடாதே, என்னை இன்னும் இறுக பற்றிக்கொள். இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி வரும் பிறவியிலும் தான் என்க. விடமாட்டேன், விடவே மாட்டேன். அப்படி விட்டால் நான் மாண்டிருப்பேன் என்று அவளும் தேடுதலை தொடங்க அத்தனை வருட பிரம்மச்சரியத்தை ராமும் தான் அத்தனை வருடம் கட்டி காத்த கற்பு நெறியை பிரணதியும் தங்களுக்குள் பரிமாறத் தொடங்கினர். அந்நேரம் மழையின் இரைச்சலும் சற்று மட்டுப்பட்டிருக்க விருந்தினர் அனைவரும் சென்று அவ்விடமே அமைதியாக இருந்தது. ஆனால் இங்கோ உடைந்த இரு உள்ளங்கள் தங்களுக்குள் ஆறுதல்களை தேடி ஆலாபனை மீட்டிக் கொண்டிருந்தது. இறுதி தருணத்தில் கண்கள் ததும்பி நின்ற அவள் விழிகளில் அழுத்தமாக இதழ் பதித்துவிட்டு அவன் விலக, இனி நான் உன்னை விலகவே மாட்டேன் என்று அவன் மார்பில் முகத்தை புதைத்தவள் இதய துடிப்பை இசையாக கேட்க தன்னை மறந்து உறங்கிவிட்டாள். அவள் தலையை கோதியவாறு படுத்திருக்க அவன் முன் நின்ற மனசாட்சியோ, அவசரப்பட்டுட்டியா ராம், இது உன் பிளான் இல்லையே என்க. எப்பவுமே இதயத்துக்கும் மூளைக்கும் நடக்கிற போட்டியில இதயம்தான் ஜெயிச்சிருது என்றான். இப்போ என்ன பண்ண போற என்க. நடக்குது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் என்றான். அடுத்த மாதம் அவசர வேலையாக ஐஸ்லாந்து வந்தவன் தன்னுடன் பிரணதியும் அழைத்து வந்திருந்தான். அந்தோ பரிதாபம், இப்பொழுது தலையில் கை வைத்து அமர்ந்திருக்கிறான். பிரணதியோ இருக்கும் அத்தனை கம்பளிகளையும் மூடி கண்கள் மட்டும் சிறிதாக தெரிய அமர்ந்திருந்தவளின் பற்கள் ஒன்றுடன் ஒன்று நடனம் ஆடிக்கொண்டிருந்தது. கடுப்பாக அவனை பார்த்தவள், இப்போ தலையில கைய வச்சு என்ன பிரயோஜனம்? என்ன இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். எனக்கு இன்னொரு கம்பளி வேணும் என்றாள். ஹோட்டல்ல மொத்தம் இவ்வளோதான் இருந்தது, கொஞ்சம் பொறு, ரூம் ஹீட்டர் சொல்லியிருக்கேன் வந்துரும் என்றான் எரிச்சலாக.
சிறிது நாட்களில் அவளும் அதற்கு பழகிவிட்டாள். மெல்ல மெல்ல பணிகளை ரசிக்க துவங்கினாள். ராமும் வித்தியாசமான இடங்களுக்கு அவளை அழைத்து சென்றும் வித்தியாசமான உணவுகளை சுவைக்க செய்தான். முற்றிலும் கண்ணாடி கூரை வேயப்பட்ட பால்கனியில் வானத்தை பார்த்தவாறு அவன் வெற்று மார்பில் படுத்திருந்தவள் ஏதோ முணங்கிக் கொண்டிருந்தாள். கண்கள் மூடியிருந்தாலும் அவள் சத்தம் நன்றாக கேட்க, என்ன பாட்டு என்றான். நிமிர்ந்து நோக்கியவள், நீங்க தூங்கலையா? தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன் என்றாள். தூங்குனேதான். தூரத்துல ஏதோ அபாயசங்கு ஒழிக்கிற மாதிரி சத்தம், அதான் கேட்டு எழுந்துட்டேன் என்றவனை அமர்ந்து அவள் முறைக்க, ஹஹாவென சிரித்தவன், சும்மா சொன்னேன், சொல்லு என்ன பாட்டு என்றான். அவளும் வெக்கிக் கொண்டே, சுச்சுவேஷன் சாங் என்றாள். சுச்சுவேஷன் சாங்கா? அதென்ன சாங்? பாடு கேட்போம் என்க. வான்வெளியில் பூவிரித்து காண்போம் முதலிரவு, தேன்மொழியில் இசைதான் கலந்து படிப்போம் இணைந்திருந்து என்று அடியே ராசாத்தி ரோசாப்பூ என்ற பாடலை அவள் பாட, கரெக்ட். பட் அதென்ன முதலிரவு? இதுவரைக்கும் 30 இரவுக்கு மேல போயிருக்காது என்க முறைத்தவள். ஓ சார், ரொமான்ஸ் பண்றீங்களா? அதையும் இனிமே சொல்லிட்டே செய்யுங்க என்றவள். அம்மா, உங்களுக்கு எதுவும் பாட்டு தோணாதா என்றாள். இதுவரைக்கும் தோணினதில்லை, பட் இப்ப தோணுது என்றான். சூப்பர், எங்க பாடுங்க ப்ளீஸ், கேட்போம் என்றாள். 1 2 3 அந்த வள்ளுவன் தந்தது முப்பால், உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த 3ஆம் பால் அல்லவா என்று அவன் புருவம் உயர்த்த, நீங்க இருக்கீங்க பாருங்க, ரொம்ப மோசம் சார் என்று விட்டு அவள் அறைக்குள் ஓட, நான் மோசமா? ஏய் நில்லுடி, நீ வான்வெளியில பூ விரிச்சதை விட நான் தப்பா சொல்லிட்டேன். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் எஜமா, பண்றதெல்லாம் அவங்க பண்ணிட்டு பழைய தூக்கி நம்ம மேல போட்டுருவாங்க என்றவன் இரு கைகளையும் மேலே உயர்த்தியவாறு நெட்டி முறித்தவன். ராசாத்தி, ஏ ஆசை ராசாத்தி என்றவன். சி, என்னது இது? திடீர்னு ராசாத்தை சுதி விலகி எங்கேயோ ஓரமா போகுது என்றான்.